வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால் பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்க மார்னிங் செக் பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி கோல்டுக்கு நிஃப்டிக்கு ரெண்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிகினர்ஸ் கிளாஸ் வச்சுட்ருக்கேன், ஃப்ரீயாக வச்சுட்ருக்கோம். அந்த கிளாஸில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 60-70% உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை வந்து கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நேற்று என்ன ரேஞ்சில் இருந்ததோ அந்த ரேஞ்சை தாண்டி கொஞ்சம் மேலே போகல, கீழேயும் போகல. நேற்று கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ இந்த இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து திரும்புதுன்னு பார்த்தோம். அகெயின் மேலே போன மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு வர முடியாமல் அகெயின் மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிருக்கா. வந்தவன் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா வரல. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட்டை பிக் பண்ணியிருக்கான். இந்த டிமாண்ட் ஜோனை பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். ஆனால் ரேஞ்சை வந்து இந்த ரேஞ்சை ஒன்று பிரேக் பண்ணாமல் தான் மூவ் ஆகிட்டு இருக்கான். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆடிட்டு இருக்கான். பட் ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுன்னா அடுத்தது மேலேயோ கீழேயோ மூவ் ஆகிற பாசிபிலிட்டி அதிகம். ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்க, நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி இருக்குது. இப்போ இந்த இடம் ஒரு டிமாண்ட் ஜோன் தானே. அதாவது மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் கவனிச்சு பாருங்க. போயிட்டு கீழே வந்து எகெயின் மேலே போயிட்டு கீழே வந்து எகெயின் மேலே போயிட்டு கீழே வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த அளவுக்கு இப்படி மேலே போயிருக்கான் இல்லைங்களா. இப்படி மேலே போயிருக்காங்க போது இப்போ நம்மளுக்கு இந்த லோவை உடைக்கக்கூடாது. இது இந்த லெவல் எடுத்திருக்கான். இப்போ இந்த லெவலில் உடைக்கக்கூடாது அப்படிங்கும்போது அது மாதிரி உடைக்கல, மேலே மேலே வச்சுட்டு போயிருக்கான். அப்போ போயிட்டு கீழே வந்த பாருங்க, இப்போ எந்த இடத்துல எடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த இடத்த தான் அவன் ஒரு டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். அப்போ இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது இது மேலேருந்து கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல் இது, அதுக்கு அடுத்த லெவல் தான் இந்த லெவலாக வரும். அவன் என்ன பண்ணியிருக்க பாருங்க, கரெக்டாக இந்த லெவல்லையே வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். மேலே போனவை இதுக்கு இங்கே போக முடிஞ்சுதான், போக முடியல. அகெயின் கீழே கீழே வந்து பெருசாக நிற்க முடியல. அகெயின் மேலே போயிட்டு கீழே வந்த பாருங்க, ஆக்சுவலாக வந்து இந்த லெவல் எடுத்திருக்கா. செகண்ட் ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் விக்கு மட்டும் வச்சுருக்கான். அந்த லெவல் எடுத்துகிட்டு மறுபடியும் மறுபடியும் மேலே போயிருக்கான் மார்க்கெட்டு. இப்போ இப்படித்தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை கட்டமைச்சுக்கணும். அப்போது ஒரு ட்ரெண்டு பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா உங்களால சொல்ல முடியுதா? இப்போ பையில் இருக்கா செல்லில் இருக்கா? 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இறங்கும்போது பார்த்துக்கேன். அதாவது இதையை பிரேக் பண்ணும்போது இது லோவாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணும்போது இது லோவாக மாறிடும். ரைட்டுங்களா, இந்த லெவல்னு வச்சுக்கல பிக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உடச்சாச்சு, பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். அப்படிங்கும்போது செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டா 50 மினிட்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இறங்குற இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். இறங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்து மேலே போய் கீழே வந்திருக்கான். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பை ட்ரெண்ட் வரணுன்னா இந்த லெவலை போய் பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போது செல்லுக்கு வந்துட்டு அகைன் பையுக்கும் போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். பைக் போயிட்டா இப்போ ட்ரெண்டு பையில் இருக்கான் அப்படின்னு தெரியணும். அப்போது இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது இந்த லோ எதுப்போ இதுதான் லோ. இந்த லோவை பிரேக் பண்ணா தான் நீ செல் ட்ரெண்டு இப்போ பைக் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் ட்ரெண்டு பையாக இருந்தால் கூட கரண்ட் ட்ரெண்ட் செல்லுக்கு வந்துட்டு பைக் போயிருக்கு. அப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்டு கூட தான் ட்ராவல் பண்ணணும். எப்பவுமே வந்து ஓவரால் ட்ரெண்டுங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்தால் ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நடந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லெவலை உடச்சாச்சுன்னா செல்லுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓவரால் ட்ரெண்டுன்னு வந்து இருக்குது, பை ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு. அப்போது
இந்த ஓவரால் ட்ரெண்ட் பையில் இருக்கான்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்பும் அப்படின்னு தெரியணும். இப்ப இந்த லெவல் ஒன்று திரும்பணும், அல்லது இந்த லெவலில் வந்து திரும்பணும், அல்லது இந்த லெவல். இப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, ஓவரால் ட்ரெண்ட் செல்லுக்கு வந்து போட்டு ஓவரால் ட்ரெண்ட் பையில் இருக்கு, கரண்ட் ட்ரெண்ட் செல்லுக்கு வந்து போட்டு எகைன் பைக்கு போயிட்டான். இப்போ கரண்ட் ட்ரெண்டோட பையில் இருக்கிற ஓவரால் ட்ரெண்டும் பை, கரண்ட் ட்ரெண்டும் பை அப்படி இருக்கா. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரித்து பிரித்து பார்க்கணும். ஒரே இதில் நின்றுருந்தோம்னா இதில் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியணும். பைக் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வரும்போது இது உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் வந்துட்டா. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் பையாக இருந்தால் கூட இப்பவும் எகைன் வந்து பைக்கு போயிட்டா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்போ பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது. இப்போ இது பிரேக் பண்ணோடனே பைக் வந்தாச்சுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ கீழே வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் இந்த லெவல் தான் இப்போ நம்ம வச்சுக்க போகிறோம். இதுதான் ரேஞ்ச், ட்ரேடிங் ரேஞ்சாக இருக்குது. கீழே வருது, எகைன் வந்து இதே இடத்துல டெஸ்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதுமானது. இந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்க்க தெரியணும். ட்ரேடை பிரித்து பிரித்து பார்த்தா தான் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 5 மினிட்ஸில் வச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டு இப்போ இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு 5 மினிட்டை பொறுத்தளவுக்கு. அப்போது இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம ட்ரேடுக்கு தயாராகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். இப்போ இது லோவாக இருக்குது, இது ஹையாக இருக்குது அப்படிங்கும்போது போயிட்டு கீழே வர்றான். இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், வரல. அவன் இங்கேயே திரும்பி போயிருக்கு. அகைன் வந்து இதே இடத்த வந்து டிமாண்டாக கிரியேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ இது உடச்சிட்டு மேலே போயிட்டா, இதை உடச்சிட்டு மேலே போயிட்டான், பாடி க்ளோஸ் வச்சுருக்கான். இப்போ 5 மினிட்ஸ்லேயும் பர்ஃபெக்டான பை ட்ரெண்டில் இருக்கான். ஏற்கனவே பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான், செல்லுக்கு வரல. இங்கே வந்து பைக்கு அழகாக போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம பொனி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வச்சுக்கலாம். இந்த லெவல் வந்தோன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போகணும். இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ட்ரேடு இந்த மாதிரி கட்டமைச்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு ஈஸியாக இருக்கும். பெரிய கஷ்டமே கிடையாது. ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகுங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது. பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும். ரைட், அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.